டாஸ்க் ஃப்ளோ அப்படின்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க மட்டும் கவர் பண்றது தான் வந்து டாஸ்க் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு யூசர் அவரோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ அப்டேட் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஒரு டாஸ்க். ஸோ அப்ப அந்த டாஸ்க்குக்கு உண்டான ஒரு ஃப்ளோ பண்ணுவோம்ல. அந்த ஃப்ளோ மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கிரியேட் பண்ணோம்ல. அதுதான் வந்து டாஸ்க் ஃப்ளோ. பட் இதுவே வந்து ஒரு யூசர் ஃப்ளோ அப்படின்றது வந்து ரொம்ப ஓப்பனாவும், ரொம்ப வைடராவும் இருக்கும். பிகாஸ் அது என் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியும்னு நான் கவர் பண்றது தான் வந்து யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது லிட்டரலி வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸோட என்டையர் ஃப்ளோவ தான் நம்ம மீன் பண்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுவே நான் ஒரு ஃபுட் ஆப்க்குள்ள நான் உள்ள போறேன் அப்படின்னா, ஐ கேன் சர்ச் அண்ட் ஐ வில் கெட் தி என்டையர் லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அண்ட் அதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னால ஃபில்டர் பண்ணிட்டு என்ன வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, இந்த மாதிரி விஷயங்கள என்னால பண்ண முடியும். தென் பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டு அதுக்குள்ள என்னால வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ பார்க்க முடியும். தென் ஐ கேன் செலக்ட் வாட் எவர் ஐ வாண்ட். தென் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னால வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு அதை பே பண்ணிட்டு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டு அது இந்த அப்ளிகேஷன்ஸ் வெளில வர முடியும். ஸோ இந்த எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இருக்குல்ல, இதுதான் வந்து யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூசர் இல்ல ஒரு அப்ளிகேஷனை எண்ட் டு எண்ட் அக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஃப்ளோ தரும்ல, இதுதான் வந்து யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். நாம வந்து ஒரு யூசர் ஃப்ளோவும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து பிசினஸ் சைட்லயோ இல்ல வந்து ப்ராடக்ட் ஓனர் கூடயோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு தென் அதுல திரும்ப திரும்ப நம்ம க்ரூம் பண்ணி ஃபைனலான ஒரு யூசர் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுவோம். ஒரு பஞ்ச் ஆஃப் டாஸ்க் ஃப்ளோ சேர்ந்தது தான் வந்து ஒரு யூசர் ஃப்ளோ. ஒரு யூசர் ஃப்ளோக்குள்ள தான் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃப்ளோவும் இருக்கும்.